Good morning students. இன்னைக்கு geography lesson 2 glacier. Glacierனா பனியாறு. A large body of ice moving slowly down a slope or valley due to gravity is called a glacier. பனியாறு அப்படின்னா என்னென்னா, பனியாறு என்பது மலையின் மேலே மலை சரிவில் இருக்கு இல்லையா, சரிவான பகுதியில் பனியாறுன்றது மலை சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனி குவியல் தான் பனியாறுன்னு அழைக்கப்படுகிறது. இப்போ கிளாசியர் ஆர் குரூப்டு இன்டு மவுண்டன் ஆர் வேலி கிளாசியர் அண்ட் கான்டினென்டல் கிளாசியர். இந்த மலையின் மேலே பனியாறு வந்து அதாவது மலையின் மேலே ஆறு உற்பத்தி ஆகி தண்ணியாக ஓடும். அதே மாதிரி சில நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்களில் பனி ரொம்ப பெய்யும். அப்போ வந்து அந்த பனித்துளிகள் வந்து மலையின் மேலே அப்படியே படர்ந்து, இப்போ இமயமலையெல்லாம் இருக்குது இல்லையா, அது மாதிரி பனி படர்ந்து நல்ல பனிக்கட்டியாக ஆயிரும். அந்த பனிக்கட்டி தான் அப்படியே பிரிஞ்சு பனியாறுகளாக மலையின் மேலே மலை சரிவில் ஓடி வரும். அப்போ அது ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகர்ந்து பனி குவியலாக ஓடி வரும். இப்படிப்பட்ட பனியாறுகளை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். அது என்னென்னா, மவுண்டன் ஆர் வேலி கிளாசியர், கான்டினென்டல் கிளாசியர். பள்ளத்தாக்கு பனியாறு என்றும் கண்ட பனியாறுன்னும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், கான்டினென்டல் கிளாசியர், அதாவது கண்ட பனியாறு. த கிளாசியர் கவரிங் வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் எ கான்டினென்ட் வித் திக் ஐஸ் ஷீட்ஸ். எக்ஸாம்பிள் அண்டார்டிகா, கிரீன்லேண்டு. இப்போ கண்ட பனியாறுனா என்னதுன்னா, கண்ட பகுதினா என்னது, நம்ம நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, அதுதான். அப்போ பெரிய நிலப்பரப்பில் கண்ட பகுதியில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் கண்ட பனியாறு எனப்படுகிறது. இப்போ நான் அண்டார்டிகா, கிரீன்லாந்து அந்த பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஐஸ் பொழியும். அப்போ அந்த ஐஸ் அதாவது அந்த பனிக்கட்டிகள் பார்த்திங்கன்னா பல நிலப்பரப்பில் பல மைல் தூரத்துக்கு அது அப்படியே படர்ந்து காணப்படும். இதை தான் வந்து கண்ட பனியாறுன்னு சொல்கிறோம். அதுதான் அண்டார்டிகா பகுதியிலையும் கிரீன்லாந்து ஒரு தீவு, அண்டார்டிகா கான்டினென்ட், இந்த ரெண்டு பகுதியும் வந்து கண்ட பனியாறுகள் நிரம்பி இருக்கிறதுனால அது எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், மவுண்டன் ஆர் வேலி கிளாசியர் இஸ் எ ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் ஃப்ளோயிங் அலாங் எ வேலி. அதாவது மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. இப்போ பார்த்திங்கன்னா மலையிலேருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறு எனப்படுகிறது. மலை மேலேருந்து அந்த பனியாறு என்ன பண்ணுதுன்னா, அந்த ஐஸ் கட்டி அப்படியே நகர்த்திட்டே வரும். அப்படியே மூவ் ஆகி ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி நகருமா, அங்கே விழும். அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு பள்ளமான பகுதி, ஆனால் ரவுண்டாக இருக்காது. அது எப்படி காணப்படும் அப்படின்னா, இட் யூஷுவலி ஃபாலோஸ் former river courses and are bounded by steep sides. Example the Himalayas and the Alps. இப்போ பாருங்கள், மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு வந்து பள்ளத்தாக்கு பனியாறு எனப்படுகிறது. இப்போ முன்னர் அமைந்துள்ள ஆற்றுப்போக்கை பின்பற்றி ஏற்கனவே மலையின் மேலே ஆறு உற்பத்தியாகி அந்த ஆற்று தண்ணி ஓடும். அந்த ஆற்று தண்ணி வந்து எந்த போக்கில் எந்த வழியில் போதோ அதை பின்பற்றி தான் இந்த பள்ளத்தாக்கு பனியாறும் போகுமா, அதை நோக்கி தான் இதுவும் செல்லும். இது எப்படி, இந்த பள்ளத்தாக்கு பனியாறு எப்படி இருக்கும் அப்படின்னா, பள்ளத்தாக்குன்றது எப்படி இருக்கும்னா, ஒரு செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது. இப்போ செவர் எப்படி ஒரு செங்குத்தாக கட்டியிருக்கோமோ அது மாதிரி ரெண்டு சைடும் செங்குத்தாக இருக்கும், நடுவில் பள்ளமாக இருக்கும். இதுதான் பள்ளத்தாக்கு பனியாறு. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இமயமலை, நம்ம இந்தியாவில் இருக்கிற இமயமலை பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி ரெண்டையுமே நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், கிளாசியர்ஸ் எரோட் தி லேண்ட்ஸ்கேப் பை லெவலிங் சாயில் அண்ட் ஸ்டோன்ஸ் டு எக்ஸ்போஸ் தி சாலிட் ராக் பிலோ. இப்போ பனியாறுகள் வந்து நிலத்தோற்றத்தை, இந்த பனியாறு ஓடுறதுனால அந்த நிலத்தின் வழியாக போகும்போது இந்த நிலத்தோற்றத்தை என்ன பண்ணுதுன்னா அரிக்கும். இப்போ தண்ணி ஓடினாலே பார்த்திங்கன்னா மண், கல், அதில் இருக்கிற சில பொருள்கள்லாம் அடிச்சுட்டு போகும். அது மாதிரி இந்த பனியாறுகளும் நிலத்தோற்றத்தை அரித்து எடுத்தல் மூலம் மண் மற்றும் கற்களை என்ன பண்ணுதுன்னா சமப்படுத்தி அடியில் அமைந்துள்ள, அதெல்லாம் அரிச்சிட்டு போயிடுறதுனால அடியில் இருக்கிற பாறையை வந்து நமக்கு வெளியில் தெரிகிற மாதிரி காண்பிக்குது. அமைந்துள்ள பாறையினை வெளிப்படுத்துகிறது. இப்போ பாருங்கள், சர்க் இஸ் எ கிளாசியலி எரோடட் ராக் பேசின் with a steep side wall and steep head wall surrounding an armchair shaped depression. Example காரி சர்க்கு. அதாவது காரி ஸ்காட்லாண்டில் இருக்குது, யுனைடெட் கிங்டம், கார் ஜெர்மனி. இப்போ பாருங்கள், மலை சரிவில் வந்து பனி அரிப்பால். இப்போ வந்து இந்த பிக்சரை பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்கில் ப்ரௌனாக இருக்கு இல்லையா, அந்த மேல் பகுதி அது வந்து மலை சரிவு. அதில் வந்து பனி வந்து என்ன பண்ணுதுன்னா, பனியெல்லாம் அரிக்கிறனால அந்த மலை மேலே இருந்து பனி கட்டி கீழே விழுந்து தான் அந்த
பள்ளமான பகுதி ஏற்படுது. வெள்ளையாக இருக்கிறது ஐஸ் கட்டி. இப்போ மேலேருந்து அந்த ஐஸ் கட்டி வந்து அப்படியே வந்து பனியாறு அப்படியே கொட்டும்போது அந்த ஐஸ் வெயிட் தாங்காமல் அந்த வெயிட்டாக இருக்கிறனால அந்த பகுதி அப்படியே அரிச்சு பள்ளமாக ஆயிடுது. அப்போ வந்து சறுக்குகள் என்பது பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும். அப்போ பனியாறுனால பாறைகள் மேலே வந்து ஏற்படுத்துகிற ஒரு கை நாற்காலி, அந்த இடம் பள்ளமாக இருக்கிறனால பாருங்கள் ஒரு சேரில் உட்கார மாதிரி இருக்கும். கை நாற்காலி போன்ற ஒரு அமைப்பு பள்ளத்தாக்கு ஆகும். இப்போ வந்து இதன் எல்லா பக்கமும், இப்போ இதனுடைய எல்லா பக்கமும் எப்படி இருக்குமா, செங்குத்தாகவும் தலைப்பகுதி வந்து செங்குத்து சுவர் போன்றும் உள்ளது. மேலே தூக்கி இருக்குல்லையே அந்த செவர் மாதிரி இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி வந்து செங்குத்து சுவர் போன்றும் உள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தில் இருக்கிற காரி சர்க்கு, அப்புறம் ஜெர்மனியில் இருக்கிற கார் சர்க்கு, இது ரெண்டையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ வந்து பாருங்கள், சறுக்குகள்ன்றது என்னது, பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி போன்ற ஒரு பள்ளத்தாக்கு. இது எல்லா பக்கமும் எப்படி இருக்குமா, செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்று காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்காட்லாந்தில் இருக்கிற காரி சர்க் மற்றும் ஜெர்மனியில் இருக்கிற கார் சர்க்கு. தேங்க்யூ சில்ட்ரன். இன்றைக்கி ஹோம்ஒர்க் வந்து சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங் 3 ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ.